வணக்கம். செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான வினாக்களுக்கு விடையளிக்கும் விதமாக விரிவான வானிலை அறிக்கையும், அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு. வினாக்களை பார்ப்போம். சார், திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டத்துக்கு எப்பொழுது ஒரு நல்ல மழை கிடைக்கும்? டெல்டா மாவட்டங்கள்ல மழை கடந்த சில நாட்களாக பொழிந்தது. சொன்னது போல் இடைவெளி விட்டிருக்கிறது. இன்னும் ஒரு நாள் கூடுதல் இடைவெளி கிடைக்குமா, இல்லை 2ஆம் தேதியே மழை வந்து விடுமா என்கின்ற ஒரு பணி முடிக்காத, அறுவடை பணியை முடிக்காத, வைக்கோலை சேமிக்காத விவசாயிகளுக்கு ஒரு கொஞ்சம் ஆதங்கம், கவலை இருக்கிறது. அது எப்படி இருக்கும்? அதே போல அரியலூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் பல்வேறு மாவட்ட பகுதிகளில், விழுப்புரம், திருநெல்வேலி மாவட்டம், கயத்தாறு போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய செங்கல் சூளை பணிகள்ல இருந்து கேள்வி, ஏதாவது எங்களுக்கு இடைவெளி கிடைக்குமா? அப்புறம் நிறைய இடங்கள்ல கயிறு தொழிற்சாலை, அப்பளம் தயாரித்தல், ஊதுபத்து தொழிற்சாலை, இதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை மீண்டும் தொடங்கும்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய மழைப்பொழிவு பெய்யும்னு சொல்லியிருக்கீங்க. வெப்பச்சலன இடிமழை பொழிவு ஒதுக்கி பெய்யும்னு சொல்லியிருக்கீங்க. தென்மேற்கு பருவமழை, மேற்கு தொடர்ச்சி மலை, அப்போது சாரல் கிடைக்குமா? மேகமூட்டம் இருக்குமா? வெயில் இருக்குமா? உலர்த்துவதற்கு ஏற்ற சாதகம் இருக்குமா? நிறைய இடங்கள்ல நெல் தானியங்களை விதைக்காக வாங்கியிருக்காங்க. பொதுவாக கோடையில் விளையக்கூடிய அந்த நெல் தானியம் விதைப்புக்கு ஏற்றதாக இருக்கும். ஏன்னா மழையில சாரல்ல படாம விதை உற்பத்திக்கு பதப்படுத்தி வைப்பதற்கு ஏற்றதாக இருக்கும். ஆகவே இந்த நெல் தானியங்களை உலர்த்துவதற்கு, பக்குவப்படுத்துவதற்கு ஏற்ற வெயில் இருக்குமா என்கின்ற கேள்வியும் இருக்கு. குடியாத்தம் போன்ற பகுதியிலிருந்து இன்னும் கேள்வி வந்துட்டு தான் இருக்கு. அதே போல ஈரோட்டில் இருந்தும், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டத்தில் ஏற்கனவே பெய்த மழையில, அதாவது குறிப்பாக கர்நாடக எல்லையோரம் பெய்த மழையில கொஞ்சம் மலர்கள் பாதிப்படைந்தது, கொத்தமல்லி பாதிப்படைந்தது. மீண்டும் அப்படிப்பட்ட மழை எதுவும் இருக்குமா என்று பல்வேறு கேள்வி. அதே போல கர்நாடகாவில் மைசூரில் மழை இருக்குமா? ஹைதராபாத் உள்ளிட்ட தெலுங்கானா மாநிலத்தில் எப்படி மழை இருக்கு? ஏன்னா அங்குள்ள தக்காளி உற்பத்தி எப்படி இருக்கும், வெங்காய உற்பத்தி எப்படி இருக்கும், இவையெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான விரிவான அறிக்கைக்குள் செல்வோம். தென்மேற்கு பருவமழை கடந்த 3 நாட்களாக தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் சற்று ஓய்ந்திருக்கு. காற்று திசை மாறி வட மாநிலங்களிலே வெளுத்து வாங்கி கொண்டிருக்கு. ஒடிசா, வடக்கு ஆந்திர பிரதேசம், வடக்கு தெலுங்கானா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்கள்லாம், ஏன் அப்படியே பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும், இமாச்சல் பிரதேசம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சரி, மீண்டும் கேரளாவிலே தொடங்க போகிறது. ஏதேனும் தமிழ்நாட்டை ஒட்டி தாழ்நிலை உருவாகுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இங்கே இல்லை. ஒடிசாவில் நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த தாழ்வு உத்தரப்பிரதேசம் வழியா போறப்ப டக்குனு கொஞ்சம் தெற்கு புறமா மத்திய பிரதேசம் வழியா போகுது. அவ்வளவுதான். நம்ம ஏற்கனவே சொன்னோம், சூரியனின் குத்துக்கதிர் ஜூன் 21ஆம் தேதி வட மாநிலத்தில் விழும். ஏற்கனவே மார்ச் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டிலே நமக்கு கன்னியாகுமரிக்கு தெற்கே விழுந்தது. ஏப்ரல் மேல தமிழ்நாட்டிலே விழுந்தது. பிறகு அப்படியே வடக்கே போனது. ஜூன் 21ஆம் தேதி கல்கட்டா அருகே பயணிக்கக்கூடிய அந்த கற்பனை கோடாம் கடகரேகையில் விழுந்து, இப்பொழுது ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து தெற்கு நோக்கி திரும்பி இருக்குது. இப்போ ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டில் விடும். செப்டம்பர் 21 இலங்கைக்கு தெற்கே போயிடும். ஆக படிப்படியாக தெற்கு நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய சூரியன் குத்துக்கதிர் காரணமா நிகழ்வும் தெற்கு நோக்கி திரும்பும். கொஞ்சம் கொஞ்சமா உருவாகும் இடம் கொல்கத்தா அருகே உருவாகுது. அப்புறம் ஒடிசாவின் வடக்கு பகுதியில் உருவாகும். அப்புறம் மத்திய ஒடிசா, அப்புறம் தெற்கு ஒடிசா, தெற்கு ஆந்திர பிரதேசம் என்று வரும். இதனால கொஞ்சம் தெற்கு நோக்கி வரப்போகிறது. இதனால மழையும் கொஞ்சம், அது இல்லாம காற்று சுழற்சி செயலிழக்கும் பொழுது விரிவடையும். அப்போ காற்றும் வழித்தடமும் கேரளா வழியாக அமையும். இதனால கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகுது, தவிர பெரிய அளவிலே கொட்ட போவதில்லை. ஆனால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை இருக்கும். ஆக தென்மேற்கு பருவமழை எப்படி கடந்த 3 நாட்களுக்கு முன்பு எப்படி பொழிந்ததோ அதே போல ஒரு மழைப்பொழிவை
2ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை கொடுக்க போகுது. எப்படி கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு பெய்ததோ அதே போல தமிழ்நாட்டிலும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு கொடுக்க போகுது. அதை விட கூடுதல் மழை பொழிவு தான் வெப்பச்சலன இடிமழை. ஆனால் வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், வடகடலோர பகுதிகளில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி தொடங்கி சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரியிலிருந்து வங்க கடலோரம் வரைக்கும், கடலூர், மயிலாடுதுறை, வடக்கே அரியலூர், பெரம்பலூர் உட்பட அதற்கு வடக்கே நிறைய மழை பொழிவு தெரிகிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்துக்கெல்லாம் தினசரி மழை தெரிகிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லாம் மழை பொழிவு இருக்கு. அதே போல எப்படி அந்த வழிபடம் இருக்கோ, நீலகிரி மாவட்ட மலை மறைக்கக்கூடிய பகுதி எப்படி வெப்பம் இருக்கிறதோ அதே போல கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிடைக்கக்கூடிய நத்தம், மதுரை மாவட்டம், மேலூர், கோட்டாம்பட்டி மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம், துவரங்குறிச்சி, புதுக்கோட்டை மாவட்டம், பொன்னமராவதி, சிவகங்கை மாவட்டம், பூவந்திக்கு வடக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தோட பகுதிகள், திருப்பத்தூர், புதுக்கோட்டை மாவட்டத்தோட எல்லை பகுதிகள், அதே போல பிள்ளையார்பட்டி, காரைக்குடி பகுதி, அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்தோட அரிமளம் மற்றும் ஆவடையார் கோவில், அறந்தாங்கி போன்ற பகுதிகள், அப்படியே புதுக்கோட்டை, ஆவணம், வடகாடு, ஆலங்குடி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழை தெரிகிறது வரக்கூடிய நாட்களில். சரி, தென் மாவட்டங்களுக்கு எப்போ சார் மழை? தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் சொல்லிட்டேன், செப்டம்பர் மாதம் இப்போ இறுதி வரைக்கும் பெய்யக்கூடிய மொத்த தென்மேற்கு பருவமழையே 3 சென்டிமீட்டர் தான் பெய்யும். அந்த 3 சென்டிமீட்டர் கோயில்பட்டியில் பெஞ்சு தூத்துக்குடி மாவட்ட சராசரியை உயர்த்திடும். இது இயற்கை, இது எப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற. அப்படி இருந்தும் கூட தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்பகுதிக்கும் ஆங்காங்கே தூறல், நனைக்கும் மழை பொழிவுகள் தான் இருக்கும். அது கூட வரக்கூடிய நாட்களில் இருக்கும். அதே போல ஆரல்பாய் மழை சாரல் ராதாபுரத்தில் வந்து விழும், அதுவும் ஒரு சிலருக்கும். ஆனால் பெரிய வலுவான தென்மேற்கு பருவமழை இருந்தால் தான் ராதாபுரத்தில் வலுவாக வந்து பெய்யும். இதெல்லாம் ஒரு வெப்பச்சலன மழை தான். அதனால தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிதாக இருக்காது. தென் மாவட்டங்கள்லேயே வடக்கு பகுதி, அதாவது சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்பகுதி, இங்கே பகுதி கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை விட கூடுதலாக டெல்டா, அதை விட கொஞ்சம் குறைவாக தான் டெல்டாவிற்கு இருக்கும். ஆனால் அதை விட கூடுதலாக டெல்டாவிற்கு வடக்கே இருக்கும். வடக்கு டெல்டாவிலிருந்து வடகடலோரம் வரைக்கும், வட உள் மாவட்ட பகுதிகள் வரைக்கும் இருக்கும். எல்லாமே மாலை இரவு மழை தாங்க. எப்படா 3 மணிலேருந்து ரைட்டு 11 மணிக்குள்ளார பெய்யும். இந்த மழை அரை மணி நேரம் மழை தான். எங்காவது ஒரு இடத்துல 1 மணி நேரம் பெய்யலாம். அதுலேயும் அரை மணி நேரம் நல்லா பெஞ்சிட்டு 1 மணி நேரம் தூறலை கொடுக்கும். இப்படித்தான் இருக்கும். பெரிய அளவிலே கொட்டி திருக்கும் விடிய பெய்யக்கூடிய மழை பாதிக்கும் மழையெல்லாம் இல்லை. மேற்கு தொடர்ச்சி மழையில நல்ல மழை இருக்கும். அணைகள், நீர்பிடி பகுதிகளுக்கு மழை இருந்து அணைகளுக்கு நன்னீர் வரத்தை கொடுக்கும். இதை நம்முடைய ஆய்வறிக்கை. அதே போல ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல வந்து மழை இல்லை, குடியாத்தத்துல சொல்லிட்டு இருக்கீங்க. ஈரோட்லயும் மழை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 2 இடத்துக்குமே வரக்கூடிய 3ஆம் தேதி, 4ஆம் தேதி மழை உறுதி. சென்னை, திருவள்ளூருக்கு ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வடகடலோரம் வரும் மழை குடியாத்தம் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட, அதாவது ஈரோடு மாவட்டத்தில் தொடங்கி சேலம் வந்து நாமக்கல் வந்து அப்படியே கடலூர் வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, பெங்களூர்லாம் தொடங்கி அப்படியே அங்கிருந்து வந்து நேரடியாக திருப்பத்தூர், வேலூர் கொடுக்கும் பொழுது ஆந்திர எல்லையோரம் குப்பம் மற்றும் சித்தூர், ஆந்திர மாநில எல்லையோரம் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட குடியாத்தம் போன்ற பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, திருவள்ளூர் போன்ற சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் நல்ல மழை பொழிவை 2ஆம் தேதிக்கு மேல கொடுக்க போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக நல்ல மழை இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. மாலை இரவு ஒதுக்கி தான் இருக்கும். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.